பெண்களா மாடு முடிச்சு மாடு முடிச்சு அடிச்சா தானே ஒத்துக்குறீங்க இல்லைன்னா சீ போலான்னு தள்ளி விட்டுறீங்க. சரி சிரிக்காத, எனக்கு பிடிக்கல. ஏன் இப்படி வரட்டடியா அடிச்சு எனக்கு சுத்தமா பிடிக்காது. அடிச்சாதான் நல்லா செய்யறாங்க. ஆமா நீ செஞ்சு பாப்பு, நீ எல்லாம் பேசாத, நீ எல்லாம் கொடைக்கானல் போயிட்டு சும்மா வந்தாரு. ஐயா ஐயா வேறையா ஆமா இப்படிதான் சொல்றீங்க. காலையில பேக்கத்துக்கிட்டு முதல் ஆளா கிளம்பி போய் அப்படித்தான் சொல்றேன். குமாராக்குல ரூம் போட்டு வச்சிருந்தா நீ பாடி வீட்டுக்கு கருவாச்சி ஒன்னே மாதிரி செவத்தத்தோட குமுறி இருப்பேன். அதே அப்பா குமுறால பாருப்பா, பால் குடிக்கிற புள்ள குமுறாங்களாம். ஏங்க அடிக்கிறதுல பக்குவம் இருக்கு. கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வரட்டடியா அடிக்கக்கூடாது. அடுத்து அடிக்க முடியாது, நைவா அடிக்கணும். அவர் காலையில எல்லாத்தையும் 10 ரூபா வசூல் பண்ணிடுவாரு. அடியே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நான் என்ன ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கேன். என்னத்தை வெளுத்து போற உன்னை விடவான்னு கேக்குறாங்க, நீ கேட்கலாமா? என்கிட்ட நான் நல்லா இருக்கிறேன். உனக்கு என்ன? உனக்கு வராது காசு கரெக்டா கொடுத்துடுறியா? எனக்கு வராது பூரா கடன் சொல்ற ஆளுதான் வராங்க. எனக்கு என்ன பொறாம? நான் எப்பொழுது யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன். சரி, என்ன பார்த்துதான் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டா, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா? அது அப்பதானே சொன்னேன், வாழ்க்கையில பெண்ணா பிறக்க அடி வாங்கி அடி வாங்கி எனக்கு காப்பு காய்ச்சி போகுது. கொலகார பாவிய கஞ்சா போட்டு அடிக்கிறாங்க. கஞ்சா போட்டாங்கன்னா இப்படி நரம்புல விட்டச்சு நிக்கிது. என்னையே பயந்துட்டேன். அடியே வாழ்க்கையில பொம்பளையா பிறக்கவே கூடாது. வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைங்களா இருப்போம். சாப்பிட்ட தட்டை நம்மளை எடுத்து வைக்க விட மாட்டாங்க வீட்டுல பெத்தவங்க. அழுக்கு துணியை கொண்டு போய் போடுவோம், நம்மளை துவைக்க விட மாட்டாங்க. அப்படி பொத்தி 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 பார்ப்பாங்க. ஆனா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரிச்சு மேய்ஞ்சு போடுவாங்க. ஏன்டி அந்த அளவுக்கு ரொம்ப சிரமமா இருக்கா? நடிக்காதடி. நீ தின்னுட்டு படுக்கிற ஆளுதானே, புண்ணிய கூட கழுவ மாட்டேன். உங்க அம்மா தான் சொல்லிச்சு. அடி என்கிட்ட ஒரு சந்தேகம். என்னடி கேட்கவா? ரொம்ப நாளா என் மனசு போட்டு ஒத்துக்கிட்டே இருக்கு. பாரு நான் சொல்லவா, உனக்கு வீட்டு சொல்லி தானே, உன் மனசுக்குள்ள எது இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு. நான் யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். இல்லடி ஓப்பனா சொல்லிடுறேன். மனசை திறந்து சொல்லு. அடி சொல்லுடி.
நீ வயசுக்கு வந்துட்டியா? பொம்பளை பிள்ளை என்னடி கேக்குற? லூசு, காட்டுக்குள்ள நம்ம தானே இருக்கோம். நம்ம பேசுறவங்கள கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, நம்ம தான் இருக்கோம். வயசுக்கு வந்துட்டியா? வீட்ல வேணா போட்டோ போட்டோ எடுத்து வச்சிருக்கியா? ஏய் பைத்தியம், எங்க தாய் மாமா சீட் கொண்டு வந்த வீடியோ இருக்கு. அதான் கேட்டேன், அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சியா? வயசுக்கு வந்தல்ல, எனக்கு என்ன தெரியுமா சந்தேகம்? வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தனியா குச்சி கட்டி நம்மளை உட்கார வச்சுக்குவாங்க. குச்சி கட்டி தனியா உட்கார வச்சு போடுவாங்க. அதுக்கு முன்னால ஒரு உலக்க போடுவாங்க. பொம்பளை பிள்ளை உலக்கையை தாண்டி வரக்கூடாதுன்னு. அப்புறம் ஒரு விளக்கமாறு போடுவாங்க. அப்புறம் கருத்தருவா போடுவாங்க. ஏன்டி சிந்து, எதுக்கு இந்த உலக்க விளக்கமாறு அறிவாளெல்லாம் போடுறாங்க? இது என்ன கேள்வி? எதுக்கு போடுறாங்கன்னா, எங்க வீட்டுல என்ன சொல்லிட்டு போட்டாங்க. எங்க வீட்டுல வந்து இதெல்லாம் போட்டா காத்து கருப்பு பேய் பிசாசு அண்டான்னு சொல்லி போட்டாங்க தெரியுமா? காத்து கருப்பு அண்டா செம்பொல்லாம் அண்டாதுன்னா எங்க வீட்டுல அப்படி சொல்லி போட்டாங்க. அதெல்லாம் கிளவிய ஊரை ஏமாத்துறதுக்கு போடுறது. காத்து கருப்பு வந்து இந்த வாடகை வந்து அண்டுதாங்க. அதெல்லாம் பிராடு. உலக்க ஏன் தெரியுமா போடுறாங்க? தெரிஞ்சுக்கோ. அந்த பொம்பளை பிள்ளை அந்த உலக்கையை தாண்டும் போது நினைக்கணுமா, இந்த மாதிரி உலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. நெல் குத்த, மிளகாய் குத்த, மல்லி குத்துறதுக்கு. அதுக்காகத்தான் இந்த உலக்கையை போடுறாங்க. இந்த உலக்கையை வச்சுதான் நீ நெல் குத்தணும், இந்த உலக்கையை வச்சுதான் மிளகாய் குத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலக்கையை போடுறாங்க. விளக்க மாதிரி ஏன் போடுறாங்க தெரியுமா? ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை. அடுத்த உலக்கையை பார்க்க நினைச்ச விளக்கமாறு பிஞ்சு போகிறதுக்காக விளக்கமாத்த போடுறாங்க. அந்த அருவா ஏன் போடுறாங்க? அதை மீறியும் தெரியாம நீ உலக்கைய பார்த்துட்டு வைக்கி கருத்தருவாலை வச்சு பரட்டுன்னு பிடிச்சு போடுறதுக்காச்சா, அதுக்காக ஒன்றும் போடுறாங்க. தெரிஞ்சு சூதானமா இருந்துக்கா. கல்யாணம் ஆகலடி, ஒரே ஒரு ஆளை காதலிக்கிறேன். அண்ணன் இந்த பக்கத்துல உட்காந்துருப்பா, ப்ளூ கலர் சட்டை. அண்ணன் அதனாலதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அவர்ட்ட உனக்கு என்ன பிடிச்சிச்சு? நீ அவரை காதலிக்கிற? அது அவருக்கே பிடிக்காம இருக்குமா? அவர்ட்ட உனக்கு என்ன பிடிச்சது? மூக்கு பிடிச்சிருக்கா, வாய் பிடிச்சிருக்கா, எது பிடிச்சிருக்கு? லூசு, எங்க ஊர் திருவிழாவுக்கு இவர் தான் மைசெட்டு போட்டாரு. சரி, இங்க கொலா கட்டியிருக்காரா? ஆமா, அந்தாங்க. அதே மாதிரி தான் இங்க கொலா கட்டியிருப்பாரு பாருங்க. மரத்துல நம்ம ஒரு கொலா கட்டியிருப்பாரு. அந்த அந்த தண்ணி தொட்டில கொலா கட்டியிருக்காரா? ஏண்டி கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்க? எங்க ஊர்ல போஸ்ட் மரம், புளிய மரம், பொங்க மரம், வேப்ப மரம், ஆல மரம், ஒரு மரத்தை விடல. மனுஷன் கையில மடிச்சு கட்டிக்கிட்டு மேல ஏறிட்டாருன்னா கொலா கட்டாம இறங்க மாட்டாரு. அப்படி ஒரு தொழில் மேல ரொம்ப பயபக்தி. என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்காய் மரம். சீசன் மாங்காய் சீசன் நிறையா. மாங்காவா காய்ச்சி காய்ச்சி தொங்குதிரி. பக்கத்துல மாநகராட்சி குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். மரத்துல சல சலன்னு சத்தம் கேட்குது. நான் என்னமோ களவாணி கொடுங்க மாங்காவை களவான்றாங்க போல இருக்கு, சத்தம் போடுவோம்னு சொல்லி குழாயில தண்ணி அடிக்கிறத விட்டுவிட்டு மரத்துல இப்படி அண்ணாந்துதான் பார்த்தேன். மரத்துல இப்படி அண்ணாந்துதான் பார்த்தேன். பாவி மனுஷன் கொலா கட்டுற அவசரத்துல உள்ள சட்டி போடாம இருக்கா. பச்சையா தெரியும் மாங்காய் பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரியும். நானும் துரட்டி வச்சு இழுக்கலாம் தான் பார்த்தேன். அப்புறம் துரட்டி வச்சு இழுத்து மாங்காய் கீழே வளர்த்ததுக்கு அப்புறம் மாங்காய் பச்சடி கேட்பேன். நானும் சட்டி போட மாட்டேன், காத்து ஓட்டமா இருப்பேன். நீ போட மாட்டேன்ல? நல்லது அவிச்சு போகுது கரும்பு. ஆமா, நீ யாரையும் விரும்புறியா? வெக்கம் கட்ட கழுதுக்கு வெக்க வருவாரு. நீ சொல்லவே வேணாம். சரி, நான் என்ன தெரியுமா சொல்றேன்? குடிகாரனை கூட கல்யாணம் பண்ண திருத்தி போடலாம், கஞ்சா குடி பயில கூட கல்யாணம் பண்ணி திருத்தி போடலாம். ஆனா இந்த கணேஷ் போட போடுறாங்க பாரு, அவங்களை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கொலை அக்குறாங்க. கணேஷ் போலிய உள்ளங்கையில போட்டு கசக்கி உருட்டி தரட்டி ஆட்டுப்புழுக்க சைஸ்ல எடுத்துடுறது. உதட்ட இப்படி நீக்கிட்டு உள்ள திணிப்பாங்க. அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு மொத்தம் குடுப்பியா போடணும் நொச்சுன்னு. அதோட அந்த பொம்பளை புண்ணை மருந்தை குடிச்சு சாகணும். உனக்கெல்லாம் இப்படி புடிச்சு அமையணும். உனக்கே வயசு அமையாது. எனக்கு நல்ல புடிச்சனா அன்பான புடிச்சனா அமையும். உனக்கெல்லாம் போடுறான், எனக்கு அப்புறம் மாப்பிள்ள அமையும். சரி, அம்மா பாத்தியா? இன்னும் வரலாடி. அப்பா பார்க்கணும், அம்மா பார்க்கணும். அம்மா கிட்ட நிறைய விஷயம் பேசணும். காவல் போற விஷயத்தை அம்மாட்ட கேட்கணும்.
என்ன போ 2 பேரும் சேர்த்து பாடுற மாதிரி பாரதி வாழ்த்து பாட்டா இல்ல அவருக்காக நன்மைக்கு பாரதி ராஜா இந்த பின்னணி காட்டுக்குள்ள போயிருக்கியா? நல்ல மனுஷன் அவர்லாம் போய் சேர்ந்துட்டார். இந்த பின்னணி காட்டுக்குள்ள போயிருக்கியா? போனதில்லை. ஒரே ஒரு தடவை போயிருக்கேன். எப்போ போன? யாருக்கு போன? இந்த மைசூர்கார் கூட தான் கருவேலை காட்டுக்குள்ள. சரி அம்மா கூப்பிட்டோமா? அம்மா வரக்கு அம்மா கூப்பிட்டு தான் சொல்லுவோமா? அம்மா சுவேனா பாரதிராஜனுக்காக சிறப்பா சரி ஏற்படுதானே பாரதிராஜன் அவர்தான் சரி விட்டாரா சுவேனா நானே என் மனசுல கள்ளம் கவனம் எல்லாம் நல்ல பிள்ளை. நான் எதுவா இருந்தாலும் ஓப்பனா என்னத்த கண்டா ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கணும்? இவ்வளவு மாதிரி இருக்கணும். பரந்த மனசு மீன் பிடிக்கும் போது ட்ரெஸ் போடணும். ஏதோ கற்பனை கோட்டினம் இருக்கு. என் பேர் அங்கவை சங்கவை. கொண்டு போய் ஷேட்டு கடையில் அடமான வைங்க. ஒரு வயது வர மாட்டேன். நம்ம எல்லாம் எங்க போறோம் தெரியுமா? அங்கம்மா போறோம். அப்படியா? ஆமாடி. எதுக்குன்னா பறவைகளெல்லாம் விரட்டி வருது. ஏமா அது வாடகை பறந்து வருது. கொண்டு போய் சேர்த்து வருது. அது வாடகை பறந்து வருது. பரவாயில்ல. அப்படியே விரட்டலாம். பாருங்க. இருக்கட்டும். நாம திணைக்காவலுக்கு போனோம். அப்படிலாம் விரட்டலாமான்னு கேட்கக்கூடாது. இல்லாட்டி வேலையெல்லாம் போயிடும். கண்டிப்பா. ஆமா. பறவைகள் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து கொஞ்சம் நேரம் பறவைகள் கல்ல தூக்கி போட்டு கொண்டு ஏய் அதெல்லாம் வேண்டாம். நாம எல்லாம் கொஞ்ச நேரம் ஆடிப்பாடி விளையாடு. அப்புறமா காவலுக்கு கண்டிப்பா. ஆமா. ஒரு ரொம்ப அழகா இருக்கு. அப்போ அதை எப்படி வேலைக்கு சேர்த்தாங்க? அதெல்லாம் செலக்ஷன். அதெல்லாம் திரும்பி பார்ப்போம். ஏய் ஏய் சாதாரணமா திரும்பலாம். இப்படியா திரும்புவாங்க? செலக்ஷன் கம்பி வச்சு எடுத்தாருமா. நானே ரொம்ப கொடட்றீங்க. நான் பெண் பிள்ளை. ஆமாமா. என்ன பாத்தீங்களா?
பரவாயில்லையே. இந்த மாதிரி அதிகமா பவுடர்லாம் போட மாட்டேன். இல்ல அவ ஓரளவு உன்னளவு நன்மா இருக்கும். அது என்ன விட கம்மி தான். கொஞ்சம் கம்மி தான். நீ நல்ல நிறண்டி. கம்மி தான். இருக்கிற ஒரே நிறம். சரி இருக்கட்டும். அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. என்ன காரணம்? நீங்கள மாதிரி ரெண்டு சிறப்பா பேரும் என்னமோ சாப்பிடுறீங்க. பீய தின்றோம். அதுவும் காஞ்ச பீயத்தான் தின்றது. கரெக்டாம்பி. இப்பதான் உண்மை தெரியுது பாருங்க சாப்பிடுறேன். அம்மா அந்த குச்சி எடுத்து லோன் எடுத்து. டேய் இப்படி எல்லாம் பேசாத. கொஞ்சமா புத்தி இருக்கா? என்ன? இப்படி சாப்பிடுறது. ஆமா என்னத்த சரிம்மா. சரி இருக்கட்டும். அதனால இடத்தை வர்ணிப்போம். நம்ம எல்லாரும் மத்திட்டு கொஞ்ச நேரம் ஆடிப்பாடி விளையாடலாம். இந்த இடத்தை வர்ணிக்கலாம். இடத்தை பத்தி என்ன? எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களாம்மா? அங்க பாருங்க உருளைக்கிழங்கு உருட்டிட்டு இருக்காங்க. ஏய் அதுதான் மிகப்பெரிய பாறை. ஓஹோ பாறை தெரியும். இடத்தை வர்ணிப்போம். எப்படி வர்ணிக்கிறது யோசிச்சுட்டே இருக்கேன். வேணுமே. காவடி எடுத்துறோமா? அவருக்காக தான் வந்திருக்கான். எட்டு குடி வீணெடுத்து ஆடி காவடி கண்ணி காவடி சேவை காவடி ஆட வந்தோம். காவடியா காவடி கண்டு காவடி அந்த காலே கண் போடி வேணும் அப்பாடி காலே தொட்டு எட்டு குடி வீணெடுத்து ஆடி காவடி கண்ணி காவடி சேவை காவடி ஆட வந்தோம். காவடியா காவடி கண்டு காவடி அந்த காலே கண் போடி வேணும் அப்பாடி காலே அந்த காலே கண் போடி வேணும் கடப்பார முனி புந்த பாட்டு வந்திருக்குடி. ஐயா ஐயா அவதான் உண்மையான சாமி. இதுதான்ப்பா ரொம்ப வேகமா வாசிக்கிறது. நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையா? ஏண்டி இவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள்லாம் இருக்கிறாங்க, நீ பாட்டுக்கு பாவாடை தூக்குற. உள்ள ஒரு உள்பாவாடை கூட கட்டல. ஒருத்தருடைய சந்தேகத்தை நான் நிவர்த்தி விட்டேன். யாரு? அப்படி போங்க. உட்காந்து தரல வெள்ளை சட்டை போட்டவர் உட்காந்துருக்காரு. அவர் நினைக்கிறாரு ரெண்டு பொம்பளை பிள்ளை தானே வந்துச்சு, மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்காரு, கேரளா இட்டமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஏமாந்து ஓவிய உன் வேட்டிக்குள்ள என்ன கிடக்குதா என் மாவட்டக்குள்ளேயும் கிடக்குது. அந்த பொண்ணாட போட்டுறாங்க. வாங்க மண்டையை கவுத்தாதீங்க, மாங்காய் பொரிச்சா தெரியும். கலைஞர்களை வாழ்த்தி பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்தி அத்தனை உள்ளங்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பொன்னாடை தான் போட்டீங்க, கிராமத்தார்கள் நல்ல மனசுக்காரவங்க துண்டெல்லாம் போட்டீங்க. அடுத்த வருஷம் வசதி இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு அரப்பம் மோதிரம் வாங்கி போடுவோம். இரும்புல செய்ய துண்டு போட்டிருக்காருல்ல, வண்டிக்கார மாங்காய்க்கார வைக்கிறவர் மாங்காய் கூட கொடுக்கலாம் அன்பளிப்பா. மண்டையை கவுத்தாத மண்டை புரிச்சு
நியாயம் இல்ல. நான் எப்படி காலத்துக்கு யாருன்னு கவட்டக்குள்ள போனால ஏய் அவ குட்டியா இருக்கா போயிடும் அவ எப்படி நீ அவ கிட்ட போவ காலத்துக்கு யாரு நான் உள்ள போறேன். ஏய் இங்க வா காலப்பறவைகள ஓடி போக தீர்மானம். ஒரு பெண் அப்படியே ஆடக்கூடாது இது கைதட்டு வேற வரும் எனக்கு ரசிகர்கள் அதிகம். ஆளுக்கு ஒரு திசை அவர் இருந்து அவர் வந்து உக்கிரமூர்த்திமா உக்கிரமூர்த்தி ஆளுக்கு ஒரு திசை இருந்து பறவைகள் இருக்கலாம் குன்றக்குடி முருகன் சொல்லுவார். எனக்கு கொஞ்ச நேரத்துல சாமியை பிடிச்சு பயந்துட்டேன். முருகனை சொல்லணும் பக்தி வந்து அவர் குழந்தைமா. சரி இருக்கட்டும் நம்மளுக்குலாம் வயிறாகும் அவரும் குழந்தை. முதுமையை மதிக்கணும் இல்லையா சூர்யா நீ பணக்காரங்க இருக்கிறவங்கள மதிக்கிறதா இல்லையோ செல்வாக்குள்ளவங்களை மதிக்கணுமோ இல்லையோ வயதுல முதிர்ந்தவங்களை மதிக்கணும் ஏன் தெரியுமா பணம் காசு 4 பேர்கிட்ட இருக்காது ஆனா முதுமை எல்லாருக்கும் வரும். இருக்கு. எல்லாருக்குமே வயதாகும் அந்த என்ன மனசுல இருக்கணும் ஏய் அதுக்கு அப்படியே மதிக்கிறது மை லவ்வர்மா. அவரா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இங்கே பாரு அவரை கல்யாணம் பாரு. இதுமே சரியில்லையடி என்னை பாத்துக்கிறீங்களா? நீ தாண்டி அவரை பாத்துக்கணும் என்னை பாத்துக்கிறீங்களா? சரி யாருக்கு அப்புறம் சும்மா சும்மா கல்யாணம் இடத்தில் நாடி பெரியவர்கள் யார் வந்தாலும் இடத்தின் தலையை வெளியிடுத்துதானே வேலையை விட்டு நீக்கினாலும் கவலை இல்லை. அழைத்து வருங்க ஏன் இவர் வீட்டை போய் கட்டி கொடுத்துருக்கேன். என்னை பிடிச்சிருக்கா? நீங்க ஒண்ணு செய்ய வேணாம். செவனே போட நான் பாத்துக்கிறேன். என்னதாம்மா 500 ரூபா கொடுத்து கை தட்ட சூர்யா.